foodies, welcome back to my channel. ஹாய், இன்னைக்கு வீடியோவில் மொச்சை பயிறு போட்ட கருவாட்டானம் பார்க்கலாம். இது சீஃபுட் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு டிலைட் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆனம் கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அதாவது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் டேஸ்ட்டுக்கு தோதா உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரை முடி தேங்காயிலேருந்து எடுத்து 2வது 3வது தண்ணி பாலில் கரைச்சிக்கோங்க. தலைப்பால் இருக்கட்டும், நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். கையாடி நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆனும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் கோகோனட் மில்க் பவுடர் சேர்க்கறதுனால தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். ஆனும் கரைச்சியாச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 100 கிராம் வஞ்சரம் கருவாடு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை எண்ணெயில் நல்லா கசக்கிக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே குழம்புல சேர்க்காம இந்த மாதிரி எண்ணெயில் கசக்கி கருவாடை சேர்க்கும்போது அந்த குழம்போட வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பொரியட்டும். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதுவும் பொரியட்டும். இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பாதி வெங்காயம், அப்புறம் ஒரு மாங்காய், கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை கொத்தவரங்காய் கிடச்சா அதுவும் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு கருவாட்டு கசக்கின எண்ணெயிலே அந்த காய்கறிகளையும் வேக விடலாம். மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் மொச்சப்பயிறு சேர்க்க போகிறேன். இந்த மொச்சப்பயிறு ஒரு நைட்டுக்கு முன்னாடியே லைட்டாக வறுத்து அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் இதை நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு அவிஞ்சிருக்கணும். இதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கரைச்சி வச்ச ஆனத்தை சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புல முழுசாக தக்காளி போட்டு எடுத்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு தக்காளியை 2 பார்ட்டாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஆரம்பத்திலே போட்டிருந்தேன்னா தக்காளி மேஷ் ஆகிருக்கும். அதனால தான் கடைசியாக நான் இதை சேர்த்தேன். இப்போ மூடி போட்டு குழம்பு அப்புறம் காய்கறிகள் எல்லாம் நல்லா வேக விட்டுடலாம். மூடி ஓப்பன் பண்ணி காய்கறிகள் எல்லாம் குக் ஆயிடுச்சான்ட்டு செக் பண்ணலாம். ஒன்ஸ் காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்தோன்னா காய்கறிகள் வேகாது. இப்போ மூடி போட்டு மூடி புளியோட பச்சை வாசனை மாறுற வரைய வேக விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை சுத்தமாக மாறிடுச்சு. இப்போ நான் கடைசியாக திக் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து எடுத்த திக் பால் அளவு இருக்கும். இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் அவ்வளோதான், நம்ம ஆனும் ரெடி ஆகிடும். கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கடைசியில் நான் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். தாளிப்பு ரெடி. இப்போ இதை ஆனத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவாட்டானம் மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதில் மொச்சக்கொட்டை காய்கறிகள்லாம் போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
யூஸ்வலாக இது நாங்கள் எங்கள் ஊரில் மஞ்சள் சோறு கருவாட்டானும் கீரை காம்பினேஷனில் சாப்பிடுவோம். பட் இது பிளெயின் ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். இதை அடுத்த நாள் வச்சு சூடுபடுத்தி ஆப்பம் இல்லை பழைய சோறு கூட சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.